அமமுக மூத்த தலைவர் திருமிகு சி.ஆர். சரஸ்வதி நம்முடைய இணைகிறார். அவரிடம் பேசுவோம். இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி. எவ்வளவு பெரிய மூத்த தலைவராக இருந்தாலும் சரி, கட்சியினுடைய கட்டுப்பாடுகளுக்கும் சட்டத்திட்டங்களுக்கும் உட்படலை அப்படின்னா அவர்கள் நீக்கப்படுவார்கள் அப்படிங்கிறது தான் திரு எடப்பாடி பழனிசாமியுடைய இந்த உத்தரவு சுட்டிக்காட்டுது அப்படின்னு அதிமுக தரப்புல சொல்லப்படுது. உங்களுடைய பார்வை. எடப்பாடி யாருங்க கட்சி விட்டு எடுக்கிறதுக்கு? அவருக்கு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர். அதுதான் சொல்ல வர, அவரா சொல்லிட்டு இருக்காரே தவிர இன்னும் கோர்ட்ல கேஸ் இருக்குங்க. தேர்தல் ஆணையத்துல இன்னும் அவர் இணை ஒருங்கிணைப்பாளர் தேர்தல் ஆணையத்துல இன்னும் இருக்கு. எல்லாம் முடிஞ்சிடல. ஒரு விஷயம். இரண்டாவது, இந்த இயக்கத்தை உருவாக்கியவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், பாடுபட்டு வளர்த்தவர் புரட்சி தலைவி அம்மா. இந்தியாவின் 3வது மிகப்பெரிய இயக்கமா சொல்லப்பட்ட அதிமுகவை இன்னைக்கு எடப்பாடி வந்துகிட்டு ஒரு பெரிய கட்சி வரப்போகுது, ஒரு பெரிய கட்சி எங்களோட வரப்போகுதுன்னா இது பெரிய கட்சி இல்லாம சின்ன கட்சியாயி சின்னாபின்னமாயி போச்சுங்கிறத ஒத்துக்கிறாரா? எல்லாரையும் கட்சி விட்டு எடுக்கிறேன்னா எல்லாரையும் அரவணைக்கிறது தாங்க மனித பண்பு. நீங்க முதல்ல இந்த கட்சி உங்க கையில எப்படி வந்தது? உங்களுக்கு தானமாக கொடுக்கப்பட்டதுதான் அதிமுக. இவர் தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் கிடையாது. இவர் அதிமுக செஞ்சிருக்க மிகப்பெரிய துரோகம் புரட்சி தலைவர் உருவாக்கிய சட்ட விதிகளை மாற்றி அமைத்தது. அதை உருவாக்கியவருக்கு இருக்கிற ரைட்ஸ் இவருக்கு கிடையாது. அவர் இன்னைக்கு இல்லாம இருக்கலாம், எம்ஜிஆர் இல்லாம இருக்கலாம். ஆனால் பொதுச் செயலாளர் பிரச்சனைன்னு வந்தா தொண்டர்கள் முடிவு செய்யணுங்கிறதுக்காகத்தான் புரட்சி தலைவர் அதை எழுதி வைத்தார். புரட்சி தலைவி அம்மா அதை வழி நடத்தினார். இவர் பாட்டுக்கு உட்கார்ந்துகிட்டு இவர் ஆகணுங்கிறதுக்காக தொண்டர்கள் பலம் இவருக்கு இல்ல, டெண்டர்கள் பலம் தான் தனக்கு இருக்குங்கிறதுக்காக 10 பேர் வழிமொழிஞ்சா போறோம், 10 மாவட்ட செயலாளர் சொன்னா போறோம்னு இவரே மாற்றி அமைச்சுக்கிறதே மிகப்பெரிய தப்பு. Who are you? நீங்க யாரு அதிமுக சட்ட விதிகளை மாற்றி அமைப்பதற்கு உங்களுக்கு ஏத்த மாதிரி? அதை விட தானமா தானே வாங்கிட்டு வந்தீங்க. ஆனா இப்ப வரைக்கும் அந்த ஃபார்ம்ல கையெழுத்து போடுறது அவர்தானே மேடம். அதத்தாங்க சொல்ல வர. இவருக்கு இந்த அதிகாரம் எல்லாம் இருக்கிற ஒரு மமதையில தான் 10 எலெக்ஷன்ல தோல்விய பார்த்தாச்சு. நாடாளுமன்றத்துல நேற்றுக்கு பேசும்போது எடப்பாடி யார் சொல்றாரு, எங்களாலதான் நாங்க 21ல தோத்தோன்னு. ஏன் 19ல எப்படி தோத்து போனீங்க? உள்ளடி வேலைகள் 2021ல நடந்தது, அதனாலதான் தோத்து போனோம்னு சொல்றாங்க. 19ல என்ன நடந்தது? உள்ளாட்சி தேர்தல்ல, கார்பரேஷன் எலெக்ஷன்ல அவர் குடியிருக்கிற தெருவுல ரெட்டையில தோத்து போச்சு. யார்? எந்த உள்ளடி வேலையினால? அவரோட ஏரியால. கடந்த நாடாளுமன்றத்துல கொங்கு பெல்ட் தான் என் கோட்டைன்னு வீரமுழக்கம் பேசின சேலம் நாடாளுமன்றம் ஜெயிக்க முடியலையே, கோயம்புத்தூர் நாடாளுமன்றம் ஜெயிக்க முடியலையே. ஏன் 4வது இடத்துக்கு போனீங்க, 6வது இடத்துக்கு போனீங்க, டெபாசிட்டை இழந்தீங்க?